ஒரு வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா நல்ல சந்தோஷமா கிளம்பி போறது ஒரு பக்கம். அதை தாண்டி அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது, என்ன மொய் வைக்கிறது அப்படிங்கறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய டாஸ்க். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வெல் ஆஃபா இருக்கிறவங்க, நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பமே 4 இலக்கங்கள் ஆரம்பிக்கும். அப்படியே மேல 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 மேலதான் போகும் இல்லையா, அப்படியே ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அதுவே கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அப்படியே அங்கிருந்து அப்படியே குறையும். இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய. பட் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்க, செல்வ செழிப்போட இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ங்கிறது ஒரு ஞாபகார்த்தமா இருக்க வேண்டியதுதான். அதுவே நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பொருளாகட்டும், நம்ம கொடுக்கிற பணமாகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதை உத்தேசிச்சு, அதை மனசுல வச்சு இந்த இடத்துல நமக்கு ஞாபகார்த்தமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய பொருளை கிஃப்ட் பண்ணா நல்லதுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீங்க எப்படி?